ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. தேங்க்யூ. எல்லாரும் யாரால இங்க கூடியிருக்கோம்னா நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கூடியிருக்கோம். ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா. ஹாப்பி பர்த்டே. தென்காசி குற்றாலத்தில் செய்யது மெட்ரிகுலேஷன் பள்ளி அப்படின்னு ஒரு பள்ளியில் நம்முடைய தமிழகத்தினுடைய திராவிட மாடல் திமுக ஆட்சியினுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்காக 2000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு போய் அந்த செய்யது மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நிற்க வச்சு கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் நிற்க வைத்து வெயிலில் கொடுமைப்படுத்தி ஹாப்பி பர்த்டே உதய அண்ணா, உதய அண்ணாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்ல கட்டாயப்படுத்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல, இது குழந்தைகளை கொடூரமாக கொடுமைப்படுத்தியதில் சேரும். யார் இந்த உதயநிதி ஸ்டாலின்? உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்த நாளுக்கு எதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பள்ளிகளில் இருக்கக்கூடியவங்க உதய அண்ணாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துன்னு ஏன் சொல்லணும்? உலகம் போற்றும் உத்தம தலைவரா அவரு, தமிழ்நாட்டிற்கு தியாகம் செஞ்சதுல மிகப்பெரிய பங்காற்றியவர் அவரு. தலைவர்கள் உருவாக வேண்டும், உருவாக்கப்படக்கூடாது என்பதில் நாம ரொம்ப தெளிவா இருக்கோம். என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை? இப்படி கட்டாயப்படுத்தி குழந்தைகளை சொல்ல வைப்பதன் மூலமாக நீங்கள் என்ன நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? இது ஏதோ உதயநிதி ஸ்டாலின் சொல்லி செய்ததாக நான் சொல்லவில்லை, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கட்டாயப்படுத்தி இதை செய்ததாக நான் சொல்லவில்லை. ஆனால் இது சிஸ்டம் மாறணும். ஒரு தலைவரை அவர்களுடைய அரசியல் தேவைக்காக, ஒரு தலைவரை மகிழ்விப்பதற்காக, குளிர்விப்பதற்காக இப்படிப்பட்ட கொடூர செயல்களை செய்பவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும். இந்நேரம் அந்த மாவட்ட செயலாளர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்க வேண்டும். குழந்தைகள், ஒரு மகாவிஷ்ணு என்கிற ஒரு நபர் எங்கோ போய், அதுவும் அந்த பள்ளியை அழைத்து சென்று கூறியதற்கு இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டு பேசிட்டு போயிட்ட, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அன்பில் மகேஷ், மத்திய நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ், பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இப்பொழுது என்ன செய்ய போறீங்க? உங்க ஏரியாவில் வந்து ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வெயில்ல நிற்க வச்சு கொடுமைப்படுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். என்ன செய்ய போறீங்க நீங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இதை நீங்கள் அறிவுரையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஆலோசனையாக எடுத்துக்கொண்டாலும் சரி, இது போன்ற ஜால்ரா அடிக்கும் கும்பல்களை வளர விடாது. நீங்க திமுகவில் ஒரு குடும்ப கட்சி, அதெல்லாம் சரி, நீங்க தலைவராக அவங்க ஏற்றுக்கிட்டா அது உங்களுடைய பிரச்சனை. நீங்க பிறந்த நாள் கொண்டாடுவதில் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை, நானே கூட உங்களுக்கு வாழ்த்து சொல்றேன், அது வேற விஷயம். ஆனால் கட்டாயப்படுத்தி குழந்தைகளை நீங்கள் கொடுமைப்படுத்தி இருப்பது, உங்களுடைய கட்சியினர் கொடுமைப்படுத்துவது தவறானது. இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்காது இருப்பதற்கு உண்டான நடவடிக்கை நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதில் தலையிட வேண்டும். இதில் சமரசம் கூடாது, காம்ப்ரமைஸ் கூடாது. அந்த யார் இதற்கு காரணமானவர்களோ அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெறும் புகழுக்காக இப்படி கட்டாயப்படுத்தி ஒரு தலைவரை நீங்கள் உருவாக்கி கொண்டிருப்பது என்பது தவறானது. நிற்காது, மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களுக்கு தான் இதனால பிரச்சனை வரும். இந்த பாசிச குணத்தை நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இந்த மற்றவர்களெல்லாம், கட்சியினர் எல்லாம் அடிமைகள் என்று நினைக்கக்கூடிய, மக்கள் எல்லாரும் அடிமைகள் என்று நினைக்கக்கூடிய இந்த ஒரு அப்ரோச்சை, இந்த ஆட்டிடியூடை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உடனடியாக அந்த நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுதான் ஒரு நல்ல, அழகான, நியாயமான, நேர்மையான, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு அழகு. மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இதில் இருக்கக்கூடிய நியாயத்தை உணர்ந்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்.